28:13 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளில் தேவ செய்தி கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி அதை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். காலையில் எழும்பி நான் உட்கார்ந்து அதை தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் ஹல்லேலூயா வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 காரியத்தை இந்த ஒரே வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. முதலாவது, அடுப்பின் அடியில் கிடக்கிறோம். அல்லேலூயா. அடுப்பின் அடியில் கிடக்கிற ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், கருத்து போயிருக்கும். இல்லைன்னா ஒன்று ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பின் அடியில் கிடக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கருத்து போய் அந்த மண் நம்ம ஒரு இமேஜை நான் கூகுளில் இந்த வசனத்துக்கு ஏற்புடையதாக நான் ஒன்று எடுத்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மண் பாண்டம் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் அது பக்கத்தில் ஒரு புறா பறக்கிறத போலவும் அதை இமேஜினரி பண்ணி இந்த வசனத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இமேஜை உருவாக்கியிருக்காங்க. அந்த இமேஜை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு விஷயம் தோன்றின ஒரு வெளிப்பாடை தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், செய்தியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த பாண்டம் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்மையும் தேவன் மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போய் ஒரு வேளை கவலையுற்று ஒரு வேளை ஒரு தரிசனம் இல்லாமல் என்னுடைய வேலை இந்த அடுப்படியில் தான் இருக்குது, நான் பெரும்பான்மையான நேரங்களில் இந்த அடுப்பினடியில் தான் கிடக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கி ஒரு விசனத்துக்குள்ளாக்கி இதை அடுத்து நம்ம எதுவுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு சோர்வு, ஒரு கேள்வி, ஒரு வியாகுலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. இப்போ நான் 2ஐயும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று மண்பானையை நான் சொல்கிறேன், இன்னொன்று மண்ணான சரீரமாகிய நம்மளை 2ஐயும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த மண்பாண்டம் என்ன ஆகும், அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கும் அங்கேயே கிடக்கும். அதை அங்கே விளக்கி கழுவி வச்சாலும் திரும்பவும் எங்கே வரும், அந்த இடத்துக்கு தான் வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை கூட நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் செஞ்சுருந்தாலும் நம்முடைய வேலை பெரும்பான்மையாக என்ன இருக்குது, கிச்சனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போய் நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகள். அப்படியே அந்த டைமென்ஷன் பாருங்கள் மாறுது. பாருங்கள், இது கருன்னு கிடக்கு, அழுக்காக கிடக்கு, சோர்ந்து கிடக்கு, வேர்வையோட வாசனை இல்லாமல் ஒரு அழுக்கான ஒரு சூழ்நிலையை இப்படி பாருங்கள். புறாவுடைய சிறகுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதனுடைய சிறகுகளை இங்கே வேதம் வர்ணிக்கிறது வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிம்மரிங்காக இருக்கும், அதாவது மினுமினுப்பாக இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம், அதனுடைய இறகுகளில் ஒரு பொன்மயமான சாயல், ஒரு க்ளோயிங், ஒரு ரிச்னஸ், இதெல்லாம் அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்குள்ளே கொண்டு போக ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போது இப்படி கிடக்கிற நம்ம இப்படி மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி, அடுப்பின் நிலையில் கரிகருத்து ஒன்றுக்கு உதவாமல் சோர்ந்து போய் ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்ட இருக்கிற நம்மளை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாருன்னா இந்த க்ளோரியஸாக மகிமையுள்ளவர்களாக, ஹல்லேலூயா, அந்த மகிமையின் சாயலாக கர்த்தர் நம்மளை மாற்றும்படியாக இந்த காலை வேளையில் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த சாயலை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி புறாவுடைய சில குணாதிசயங்களை சொல்லி
கேம் லைக் அ ஷிம்மரிங். அதாவது வந்து எப்படி அதனுடைய சாயல் அவ்வளவு அழகாக இருக்குது, எப்படி அந்த புறா வந்து அவ்வளோ க்ளோரியஸாக இருக்குது, ஏன் அந்த புறா வந்து அவ்வளோ ரிச் ராயல் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதற்குன்னு சில ஸ்மாவங்கள் இருக்கிறத குறித்து காலையில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. அப்போது நாமும் அந்த க்ளோரியஸ் சாயலை பெறணும், நாமளும் அந்த ரிச்சான அந்த தேவ மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா we have to transform like a dove. ஹல்லேலூயா. அந்த புறாவை போல நம்ம ஸ்மாவத்தில் மாறும் பொழுது, அந்த புறாவின் ஸ்மாவம் நமக்குள்ளே வரும் பொழுது we also will be like a shimmering bird. நம்முடைய வாழ்க்கை ஒரு மறுரூபமாக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டு நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய சாயல் எப்படி இருக்குமாமா? ஹல்லேலூயா. அந்த பசும்பொன் நிறமாகி அதன் சாயலை போல நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஸோ காட் வாண்ட்ஸ் டு சேஞ்சஸ் அவர் இமேஜ். ஹல்லேலூயா. சேஞ்ச் அவர் இமேஜ். நம்முடைய சாயலை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறார். காட் வாண்ட் டு கிவ் அஸ் அன் ஐடென்டிட்டி. கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம இப்படியே இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நம்ம தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா இன்னும் பரிசுத்தமும் உண்மையுமா நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு 4 காரியங்களை நான் வந்து இந்த நாளில் தியானித்து கொண்டு இருந்தேன். அப்படியாக தியானிக்கும் பொழுது புறாவுடைய ஸ்பாவங்களில் 4 முக்கியமான ஸ்பாவங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, இட் இஸ் அ பீஸ் மேக்கர். ஹல்லேலூயா. அந்த புறா வந்து ஒரு சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. வேறவர் you see a picture of a dove, it resembles peace. ஹல்லேலூயா. அது சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு என்ன பண்ணுது, நிற்க இடம் இல்லைன்னு சொல்லி திரும்ப வருது. திரும்பவும் அனுப்பும் பொழுது இட் brought a olive leaf, அதாவது ஒரு ஒளிவ மர இலை கொத்தை கொண்டுட்டு எங்கே வருது, நோவாவுக்கு வருது. பாருங்க, நோவா ஒரு இலைப்புள்ளவனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். ஹல்லேலூயா. தன்னோடு பழகின, தன்னோடு உறவாடின எத்தனையோ மனிதர்கள் அந்த வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு அந்த ஜலப்பிரயத்தில் மூழ்கி மறித்து, ஹல்லேலூயா, தன்னை ஆண்டவர் ஒரு பேழைக்குள்ளே வைத்து இருந்திருந்தாலும் கூட அவனுடைய இதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும், ஒரு படப்படப்பு இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவன் வந்து ஒரு கேள்வியோடு இருப்பான், எப்பொழுது இந்த பேழை திறக்கும், எப்பொழுது இந்த ஜலம் வடியும். ஏன்னா ஆண்டவர் அவனை உள்ளே விட்டு வெளியே பூட்டிட்டார்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவன் வந்து லிட்ரலாக ஹி வாஸ் வெயிட்டிங் வென் த டோர் ஷால் ஓப்பன். ஹல்லேலூயா. அப்போ இந்த புறா என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா இட் brought a olive leaf. அப்போ என்ன அது அடையாளம்னா சமாதானத்தை கொண்டு வந்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேழையிலிருந்து அவங்க வெளியே வந்து then they started a new life. அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை என்ன பண்ணாங்க, வாழ துவங்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் நாமும் கூட அந்த சமாதானத்தின் அடையாளமாக காணப்படணும்னு விரும்புகிறார். wherever we go, நம்ம எங்கே போனாலும் நமக்குள்ளே இருந்து ஒரு சமாதானம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது சமாதானக்காரனராக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போ நம்ம இந்த புறாவை போல, இந்த புறாவுடைய சிறகுகள் போல, அதன் பசும்பொன் நிறமாகி அதன் சாயலை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா we should be a peace maker. எங்கேயும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் நம்ம வந்து எங்கே போனாலும் பிரச்சனை வருதா, எங்கே நம்ம போனாலும் சண்டை வருதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம போகிற இடங்களில் தேவ சமாதானம் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a living sacrifice. ஹல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ பறவைகள் ஆண்டவர் படைத்திருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பலியிடுவதற்குன்னு சொல்லி மிருகங்களுக்கு அடுத்து புறாவை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை
பிரதிஷ்டை செய்வதற்கு, விருத்த சேதனம் செய்வதற்கு அவர்கள் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போன பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 புறா குஞ்சுகள் அவங்க எடுத்துக்கொண்டு போனதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், புறாவை பலி செலுத்தலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இட் வாஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. அது வந்து தன்னை முழுவதுமாக தன் தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு ஒரு சாயலை குறிக்கிறது. நம்ம கூட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். நமக்குள்ளே எப்பொழுதும் ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலைமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புறா வந்து ஒரு கபடற்ற ஒரு விலங்காக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குள்ளே ஒரு வஞ்சனையோ சூதோ எதுவுமே இல்லாத ஒரு கபடற்ற ஒரு விலங்கு. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா அசுத்தமானதை என்றைக்குமே புறா என்ன பண்ணாது, தொடாது. ஒன்லி நல்ல ஒரு பரிசுத்தமான உணவுகளை தான் அது ஏற்றுக்கொள்ளுமே ஒழிய அசுத்தமானதை ஒன்றுமே புறா வந்து ஒரு காலமும் என்ன பண்ணாது, அனுமதிக்காது. அது மாத்திரம் இல்லை, அதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது தன்னுடைய துணையை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது வேறு துணையை தேடாது. அவ்வளவு ஹோலியாக அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹோலினஸ் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை வாழணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புறா எப்படி பரிசுத்தமாக அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அசுத்தம் தீட்டு ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அந்த பசும்பொன் நிறமாகி அதன் சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உத்தமமானது. அல்லேலூயா. உன்னத பாட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 5:2 என் புறாவே என் உத்தமையே அன்டிஃபைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்டிஃபைல்டு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியது. பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வயிற்றுக்குள்ளே வந்து பிச்சு அப்படின்னு ஒரு கசப்பு தன்மை கலந்த ஒரு ஆர்கன் வந்து இருக்கும். நீங்கள் கோழியெல்லாம் வெட்டும் பொழுது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது வந்து கறியில் கலந்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பெற்றோர்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் சின்ன வயசில். அதை அப்படியே பிச்சு எடுத்து போடுவாங்க. இந்த புறாவுக்கு மட்டும் என்ன இல்லை, அந்த கசப்புத்தன்மையே இல்லை. அந்த பிச்சுங்கிற ஒரு ஆர்கன் வந்து அந்த புறாக்குள்ளே இல்லை. தேவன் அப்படியாக அதை படைத்திருக்க அன்டிஃபைல். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சொல்கிறார் உத்தமையேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்னென்னா அப்படி ஒரு உத்தமமாக நம்ம இருக்கணும். ஒரு கபடற்றவர்களாக ஒரு 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 குற்றப்படுத்தப்படாத ஒரு கண்ணியமான வாழ்க்கை. அன்டிஃபைல்டு அப்படின்னா உத்தம குணமாக நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. பொய் பேசாமல், அல்லேலூயா, தாறுமாறானவைகளை பேசாமல், தாறுமாறான காரியங்களை நம்ம வந்து பேசுகிறவர்களாக இராமல் எல்லா விதத்துலேயும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த புறா அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. உத்தமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அவ்வளோ அன்டிஃபைல்டு. ஹல்லேலூயா. அது உத்தமமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் வந்து உத்தமமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119:1 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா உத்தம இருதயம் நமக்கு வேணும். எந்த காரியத்திலையும் உண்மை நேர்மை நமக்குள்ளே இருக்கணும். உண்மையாக நடக்கணும். ஹல்லேலூயா. பொய் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பொய் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எல்லா நிலைகளிலும் உத்தமமாக நம்ம கர்த்தரை தேடி வரணும். காலேபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்த காலேபு. ஹல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை காலேபு என்ன பண்ணுறாரு, பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நமக்குள்ள ஒரு உத்தம குணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உத்தம இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். 1, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக, அதாவது வந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது
உத்தம குணத்தோடு நம்ம இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல் கபடற்றவர்களாகவும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த கபடற்ற தன்மையை தான் அந்த பிச்சு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஒரு கபடு, சூது இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கபடான எண்ணங்கள் வரும் பொழுது அதை ஆண்டவருடைய நாமத்தினாலே கடிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? கபடற்றவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இது என்ன பண்ணுமாமா? உன்னத பாட்டு 2:14 இது மறைவிடங்களிலும் கண்மலை வெடிப்புகளிலும் தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. புறா எங்கே தங்குமாமா? மறைவிடங்களில், கண்மலை வெடிப்புகளில் அது போய் தங்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய கண்மலையாகிய கிறிஸ்து, அல்லது பிளவுண்ட கண்மலை யார்? நம்முடைய கர்த்தர் தான் இல்லையா? அவர் சொல்கிறார், கண்மலையின் வெடிப்பில் வைத்து உன்னை நான் கரத்தால் மூடுவேன்னு மோசையிட சொல்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் அடுப்பினடியில் இருந்தாலும் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் யாருடைய மறைவில் இருக்கிறீங்க? கண்மலை வெடிப்பில் இருக்கீங்க. ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய காயப்பட்ட அந்த தழும்புகளுக்குள்ளாக நீங்கள் அடைக்கலம் புகுந்து இருக்கிறீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் பேரையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஞானவான்கள் என்ன பண்ணுறாங்க? தீமையை கண்டு விலகி கொள்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நின்று பிரச்சனையை இன்னும் பெருசாக்குகிறவங்களா இராமல் தேவனுடைய சந்நிதியில் அடைக்கலம் புகுந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம அந்த கண்மலை வெடிப்பில் தான் இருக்கணும். எப்பொழுதும் நம்ம தேவனுடைய அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வீற்றிருக்க வேண்டும். கர்த்தரையே நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய அந்த தயவுள்ள கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஹல்லேலூயா, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம அடங்கி இருக்கிற ஒரு தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, புறா அங்கங்கே வேவரிங்க என்ன பண்ணாது? கண்ட இடத்துல போய் சுத்திட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அது அமைதியாக என்ன பண்ணும்? போய் அந்த கண்மலை வெடிப்புகளிலும் மறைவிடங்களிலும் அமைதியாக இருக்கும். அது தன்னுடைய கம்பேனியனோட சமாதானமாக இருக்கும். அது சும்மா மற்றவைகளைப் போல இருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு இவ்வளவு அழகான ஒரு ரெவலேஷனை கொடுத்துருக்கிறார். நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே இருக்கிறவங்களா இருக்கணும். தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம எப்பொழுதும் காணப்பட வேண்டும். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உமது வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய வாசஸ்தலத்தையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய நினைவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஹல்லேலூயா கான்சியஸ் எல்லாமே ஹல்லேலூயா எங்கே இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இந்த புறா இப்படியெல்லாம் தன்னுடைய சுபாவத்தினால நிறைய பெற்றதுனால அதன் இறகுகள் பசுமண் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலை போல நீங்கள் இருப்பீங்கன்னு வசனம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். நேற்று இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்தளவுக்கு என்ன இல்லை, இதை விளங்கி கொள்வதற்கு ஞானம் இல்லை. நான் பொதுவாக கன்கார்டன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா தேவ ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இரவெல்லாம் நான் படுத்து யோசிச்சிட்டே இருந்தேன். காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுக்கையிலே படுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி தியானிக்கணும், இது அதனுடைய பொருள் என்ன, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் படுத்துக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த புறாவின் சாயலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த புறா எப்படி சமாதானத்தை கொண்டு வந்ததோ அதே போல் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த புறா எப்படி தன்னை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு இணையாக இருக்கிறதோ அப்படியாக நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமும் உண்மையுமாய் இருந்து ஹல்லேலூயா ஜீவ பலியாய் நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த ஜீவியை நம்ம வாழ வேண்டும். அடுத்ததாக உத்தம இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். கபடுகள், சூது, வஞ்சகங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நாம் ஒரு தெய்வீகமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக எப்பொழுதும் தேவ சந்நிதியிலே நாம் காத்திருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்தையே நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய சந்நிதியை விட்டு ஓடி போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எப்பொழுதும் அவருடைய சந்நிதியில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டபடி நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் அதன் நிறமாகிய பசும்பொன் நிறத்தின் சாயலை போலவும் இருப்பீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சாயல் நமக்கு வேணும். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நற்குணங்கள் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. உத்தமர்களாக இருக்கணும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும், தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அந்த பசும்பொன் நிறமாகி அதன் சாயலை போல மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகி ஹல்லேலூயா நம்மிடத்தில் தேவனுடைய மகிமை வந்து தங்கும். நம்மளிருந்து தேவன் வெளிப்படுவார். நமக்குள்ளிருந்து தேவன் பிரகாசிப்பார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முகத்தின் ஒளியை நம்மள பிரகாசிக்க செய்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அவருடைய வல்லமைக்கு நேராக இந்த காலை வேளையில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்களை நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தேவரீர் எங்களை மறுரூபப்படுத்துங்க. இந்த புறாவின் சிறகுகளைப் போல எங்கள் வாழ்க்கை மாறணும். அதன் பசும்பொன் நிறமாகி அதன் சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இந்த குணாதிசயங்களை இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலை நிற்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். நாங்கள் இப்படி கபடற்ற உத்தம இருதயத்தோடு காணப்பட உதவி செய்யுங்க. பரிசுத்தமும் உண்மையுமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திലേക്ക് ஆண்டவரே பங்காளிகளாய் மாறுவதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. அப்பா, நீர் அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே அசைவாடட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது அசைவாடுங்க. பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நீங்கள் அசைவாடுங்க. அவருடைய சாயலை மாற்றுங்க. அவர்களை மறுரூபமாக்குங்க. அவர்களுக்கு காணப்படுகிற எல்லா ஆண்டவரை கர்த்தாவே கஷ்டங்கள் பாடுகள் மறைந்து போகட்டும். கர்த்தருடைய மேலான கிருபையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.